உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி காயங்களால் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை என்று உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஹத்ரஸ் சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஹத்ராஸில் விவசாய வேலைக்காக தாய் மற்றும் சகோதரனுடன் சென்ற 19 வயதான பட்டியலினத்து இளம் பெண் 4 பேர் கொண்ட நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். காணாமல் தேடியபோது பலத்த காயங்களுடன் பெண் மீட்கப்பட்டார். பலத்த காயமடைந்த இளம் பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சை தாமதம் ஏன்? பெண்ணுக்கு கழுத்தெலும்பு மட்டும்தான் முறிந்தது எனில் முதுகெலும்பில் காயம், கால்கள் செயலிழப்பு, நாக்கு அறுபட்டது என்று கூறப்பட்டது ஏன்? பெண்ணை சாகும் நிலைக்கு கொண்டு சென்றவர்களின் நோக்கம் பாலியல் வன்கொடுமை இல்லை எனில் வேறு காரணம் என்ன? பாலியல் வன்கொடுமை என காவல்துறையினர் முதலில் தங்கள் புகாரில் பதிவு செய்தது ஏன்? பெண்ணின் உடலை குடும்பத்தார் விருப்பப்படி வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் தடுத்தது ஏன்? அதிகாலை 2:30 மணிக்கு யாரையும் அனுமதிக்காமல் தகனம் செய்தது ஏன்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தாமதமானது ஏன் என பல கேள்விகளுக்கு மத்தியில் சிக்கலில் தவிக்கிறது ஹத்ராஸ் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம்.